ஹாய் வணக்கம் டிவிகே தொண்டர்களே, என் சகோதர சகோதரிகளே. இது உங்களுக்கான வீடியோ தான். ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது ரீசெண்ட் டேஸில் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு. விஜய் அண்ணா அதாவது தளபதிக்கு இளநீர் கொடுத்த ஒரு தொண்டர் அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்கி குடிச்சிட்டு போன விஜய் சாரோட வீடியோ பார்த்துட்ருக்கோம். பட் இது ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குதான். ஆனால் இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வழின்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷப்படுறதை விட அதில் ரொம்ப பயந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. கடவுளே இதே மாதிரி சாக்கில் எதிராளி யாராவது ஏதாவது ஒரு கலந்த உணவை தளபதிக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற பயம் வந்துருச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு பல கோடி மக்களோட பிரதிநிதியாக தலைவராக நமக்கு அவர் வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே அவர் இல்லைன்னா நினச்சி கூட பார்க்க முடியல. கண்டிப்பாக அவரோட உயிர், அவரோட மான மரியாதை எல்லாத்துக்கும் பாதுகாப்பு நம்ம தான் கொடுக்கணும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு அவர் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவையும் சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணி கொடுக்குற இடத்துக்கு கொண்டு போய் வச்சுருக்கணுங்கிற நம்ம இந்த மாதிரி போகிற இடத்துல பாசத்தில் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களை நான் ஹர்ட் பண்ண இதை சொல்லவே இல்லை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு எதிராளிக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நாளைக்கு எதையாவது கலந்து இதே மாதிரி தொண்டர்களோட தொண்டர்களாக ரெண்டு கட்சிக்கு துண்டை போட்டுட்டு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தா பயமாக இருக்குது. அண்ட் தென் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் துண்டு மாலை தூக்கி அவர் மேலே போடுறோம் இல்லையா, அது கூட நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எனக்கு என்னென்னா, தொண்டர்கள் பாசத்தில் துண்டு தூக்கி போடுவோம். ஆனால் விஷமிகள் என்ன பண்ணுவாங்க, கரூர் கூட்டத்தில் என்ன நடந்தது, செருப்பு தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதமான ஒரு சில பொருட்களை வச்சு இந்த மாதிரி கூட்டத்தில் தூக்கி போட்டால் நமக்கு தெரியாது. அதனால நம்ம அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம தொண்டர்கள், நம்ம சகோதரர்கள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கூட்டத்தில் விஜய் அண்ணாவோட பேச்சை மெய் மறந்து கேட்கறது 50% இருந்தாலும் 50% அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க, சுற்றி என்ன நடக்குது, நம்ம பக்கத்தில் நிற்கிறது உண்மையான தொண்டனா எதிராளியா, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தான் பார்த்துக்கணும். என்ன நடந்தாலும் அவர் மேலே பழிகளை போடுறதுக்கு காத்து கிடக்குறாங்க. ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, யார் நிற்கிறாங்கன்றது எப்போவுமே ஒரு கவனமாக பாருங்க. அப்புறம் அண்ணாவோட வண்டியை ஃபாலோ பண்ணுறது வேண்டாம். ஏன்னா அவரே பல வாட்டி சொல்லிட்டாங்க, வண்டியை ஃபாலோ பண்ணாதீங்க, அது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி. தொண்டர்கள் பாசத்தால் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அதே ஒரு குண்டு குழி கல்லில் ஏதாவது சறுக்கு விழுந்தா கூட உடனடியாக விஜய் அண்ணா தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு, தளபதி தான் இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கண்டிப்பாக நம்ம அவரை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம வருங்கால முதல்வரை நம்ம தான் பாதுகாக்கணும். தொண்டர்கள் யாரும் மேலே வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். இனியிலேருந்து இதை ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. இதை எல்லாருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.